கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன்னையே நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்காக சிலுவையில் மரணத்தை ருசித்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. நாம் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள்! ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தூய வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் நாம் விருப்பப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனாலும் நமக்குள் இருக்கிற சில ஆசைகள், பொறாமைகள், கோபம், எரிச்சல் என்ன செய்கிறது? நம்மை பாவத்திற்குள்ளாக, நம்மை பாவத்தில் விழ வைக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நான் இயேசுவின் பிள்ளை, கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று. அப்படியான ஒரு நன்மையான வார்த்தை என்ன செய்யும்? நாம் சில நேரங்களில் தடுமாற்றத்திற்குள்ளாக செல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த வார்த்தை நம்மை அந்த சூழலிலே தள்ளாதபடிக்கு நம்மை காப்பாற்றும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு எதிரான செயலா என்று சொல்லுவார்கள். அப்ப சிறிய சிறிய பாவங்கள், சிறிய குற்றங்கள், சிறிய சோம்பல்கள், சிறிய அசட்டைத்தனங்கள் என்ன செய்யும்? சீக்கிரமாக அதை பெரிய பாவத்திற்குள்ளாக, ஒரு துணிகர பாவத்தை செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம இழுத்து சென்று விடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவேதான் நாம் தடுமாற்றத்தில் இருக்கிற நாட்களிலேயே நாம் அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் மன்னிப்பு பெற்று அவருடைய கரங்களில் இருந்து பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கிடைக்காது, பாவ மன்னிப்போடு சேர்ந்து அவருடைய தூய இரத்தத்தினுடைய பாதுகாப்பும் நமக்கு உண்டாகும். அப்படியான பாதுகாப்பிற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது இந்த சிறிய பாவங்களை செய்யக்கூட நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்காது. அப்படியாக நம்மை அருமையாய் கடவுள் என்ன செய்வார்? அவருடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு நம்மை அருமையாய் வழிநடத்த தொடங்குவார். ஆகவேதான் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட நாம் செய்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத செயல்களை, பாவங்களை இன்று அவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்களால் முடிந்த, கண்ட்ரோல் பண்ண முடிந்த எல்லா காரியங்களையும் இன்று முதல் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த வார்த்தையை உள்ளத்திலே பதிப்போம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய முயற்சிகளையும் கடவுள் அறிவார். நம்முடைய தாழ்ச்சியை கடவுள் அறிவார். அதற்குரிய பலனை நிச்சயமாக நமக்கு கொடுத்து நம்மை தூய வாழ்விலே வழிநடத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலைத்து நிற்க வேண்டுமென்று உமது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்கள் கடவுள் எங்களை தெரிந்து கொண்டார் என்கிற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டே இருந்து தூய வாழ்க்கைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசையை நிச்சயமாகவே கடவுள் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையை நமக்கு விதைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் தூய வாழ்க்கை வாழ நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆமேன். God bless you.